உடனே சாமி கொஞ்சம் சமாதானம் பண்ணவரா வந்து இறங்கினவரா உடனே என்னோட கௌபீனத்துக்கு இணையானது ஒன்றா நான் வாங்கிக்கிறேன்ப்பா, இணையானது நீ கொடு அப்படின்னு சொல்லுவார். இப்போ அமர்நீதி நாயனருக்கு அப்போ கொஞ்சம் மனசு கொஞ்சம் சந்தோஷத்தில் அந்த சாமியோட கௌபீனத்துக்கு இணையாக ஒரு கோவணத்தை எடுத்துகிட்டு வர்றாரு. தராசு தட்டில் வைக்கிறாங்க. இங்கே சாமியோட கௌபீனத்தையும் வைக்கிறாங்க. அமர்நீதி நாயனார் விலை உயர்ந்த பட்டாடையும் வைக்கிறாரு. வச்ச உடனே பார்த்திங்கன்னா அந்த தராசு தட்டு பார்த்திங்கன்னா இறங்கலை. எவ்வளோ வந்து உயர்ந்தது வைக்கிறாரு. ஆனால் அமர்நீதி நாயனாரோட பார்த்திங்கன்னா தாழ்ந்தே இருக்குமே. மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாரு அமர்நீதி நாயனார். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாரு. எல்லா கௌபீனத்தையும் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாரு. பார்த்திங்கன்னா அந்த தட்டு அப்படியே தாழ்ந்தே தான் இருக்குது. அப்புறம் இவருக்கு அமர்நீதி நாயனார் அப்படியே யோசிக்கிறாரு. ஒன்றும் முடியல. அவருக்கு உடம்பெல்லாம் விடவெடுத்து போயிடுச்சு. என்ன பதில் சொன்னேன், நம்ம ஏதாவது தவறு நடந்துட்டா அப்படின்னு அப்படியே பயப்படுறாரு. அப்படியே உடனே என்ன பண்ணுறாரு, அந்த சாமியை நல்லூர் பெருமானை நினச்சிக்கிறாரு. என் பக்தியில் நான் உனக்கு எந்த குறை, உண்மையான பக்தி, நான் வச்சது உண்மையான பக்தினா நீ எனக்கு அருள் புரியணுன்ட்டு நல்லூர் பெருமானுக்கிட்ட கேட்குறாரு. உடனே என்ன பண்ணுறாரு, எல்லாமே அவர்கிட்ட இருந்த எல்லா துணிமணிகளையும் வச்சுட்டாரு. இப்போ கடைசியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவரோட மனைவியும் 2 பிள்ளைங்களும் தான் இருக்கிறாங்க.